வணக்கம். இன்றைய ஜோதிட பதிவில் ஜாதகத்தில் 3ஆம் இடம் என்பது என்ன, அது எப்படி செயல்படுகிறது, அதற்கான தொழில் சம்பந்தமான விஷயங்கள் என்ன தொடர்பு என்பதை பற்றி பேசுவோம். எனது நண்பர் ஒருவர் இன்று கேட்டிருந்தார். என்னுடைய குழந்தைக்கு ஒரு 8 வயது ஆகிறது. அந்த குழந்தையை எனக்கு ஒரு விளையாட்டுத் துறையில் ஈடுபடுத்த வேண்டும் என்று ஒரு ஆசை. எல்லாருமே படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க, மாதம் ஒரு 20,000 30,000 50,000 சம்பளம் வாங்குறாங்க. எனக்கு பிடிக்கல. ஒரு புகழ் பெறணும் அந்த குழந்தை, அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? விளையாட்டுத் துறையில் என்ன துறைன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஜெனரலாக சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு விளையாட்டுத் துறையில் புகழ் பெறணும். டென்னிஸாக இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், வேறு எதாக இருந்தாலும் சரி பரவாயில்ல. அப்படி அந்த மாதிரி விளையாட்டு சம்மந்தமான துறையில் என்னுடைய மகனை சேர்த்தலான்ட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நாம் என்ன பண்ணுறோம், உடனே 3ஆம் இடத்தை பார்க்குறோம். அந்த 3ஆம் இடம் லக்கணத்திலிருந்து 3ஆம் இடம்ங்கிறது வந்து வீரியத்தன்மையோடு சிறப்பாக நல்ல ஆட்சி உச்சம் பெற்று குருவனுடைய பார்வையில் இருந்தால் 3ஆம் இடங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம். தைரிய வீரிய ஸ்தானம் அது வந்து எப்படின்னா ஒரு வீரத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து செல்வாக்கெல்லாம் வந்து பணத்தின் மூலமாக சாதிக்கிறது இல்லை, உடலுடைய வலிமையின் மூலமாக அது பணம் சம்பாதிக்கிறது, புகழ் ஈட்டக்கூடியது. ஒருத்தர் பாட்டு பாடுறாங்க, அது வந்து நம்மளுக்கு 2ஆம் பாவம் நல்லா இருந்தால் போதும். 2ஆம் பாவம் 2க்குரியவன் சிறப்பாக இருந்து 2க்கு 2 அதுவும் 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். இருந்தாலும் 2ஆம் இடம் லக்கணம் சிறப்பாக இருந்ததுன்னா அவங்க வந்து பேசக்கூடிய தொழில், வசனம் பேசுகிறவங்க, பாட்டு பாடுறவங்க, இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து வெற்றி பெறக்கூடிய மேடை பேச்சாளர்கள் அதெல்லாம் சொல்லலாம். 3ஆம் இடங்கிறது தைரிய வீரியஸ்தானம், உடற்கற்று நல்லா இருக்கணும். அப்போ 9ஆம் நம்பரில் 9ஆம் தேதியில் பிறந்து செவ்வாய் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். செவ்வாய்ங்கிறது வீரத்துக்குரியவன், ரத்த ஓட்டம் சம்பந்தமான விஷயங்கள். அப்போ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். செவ்வாய் சிறப்பாக இருந்து 3ஆம் இடம் ரொம்ப நல்லா இருந்து சனி நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். சனிங்கிறது கால் பகுதி, இடுப்புக்கும் கீழ்ப்பகுதி, இடுப்புக்கும் கீழ்ப்பகுதி பாதத்து வரைக்கும் சனியை பற்றி பேச முடியும். சனி நல்லா இருந்தால் தான் கிரிக்கெட்டில் ரன் எடுத்துகிட்டு ஓட முடியும். டென்னிஸு நம்ம விளையாடுறோம், ஷட்டில் கார்க் விளையாடுறோங்கிற போது நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஓடும்போது பார்த்திங்கன்னா கால் வலுவாக இருக்கணும். வலுவாக இருக்கணும்னா நம்ம ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கணும். சனி சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அதில் வந்து வெற்றி பெற முடியும். இல்லைன்னா கால் உடைஞ்சிறது, அடிக்கடி கால் வந்து உங்களுக்கு உடைஞ்சிரும், மூட்டு பிசையும், இந்த மாதிரி பிரச்சனைகள் பொதுவாக போகவே முடியாது. 3ஆம் இடமும் சனியும் சிறப்பாக இருந்து செவ்வாயும் நல்லா இருந்து லக்கணம் சிறப்பாக இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக 10ஆம் இடத்துல அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கும்போது 100% அவங்க வந்து விளையாட்டுத் துறையில் ஜெயிப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வளர்ச்சியே நல்லா இருப்பாங்க. நல்லா ஹைட் வெயிட்டாக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்களே அவங்க போய் இப்போ சேலம் மாரிக்கு போய் 3 கோல்டு மெடல் வாங்கிட்டாங்களன்னா அது வேறு சப்ஜெக்டில் பார்க்கலாம். அது அந்த மாதிரி இருக்குன்னா அடிப்படையே வந்து உங்களுக்கு அந்த அந்த மாற்றுத்திறனாளிங்கிற அமைப்போடு நாங்கள் பார்ப்போம். ஆகவே